இல்லாத வாழ்க்கை, பூர்த்தியான வாழ்க்கை வாழணும்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. ரெண்டாவதாக, அதினதின் காலத்தில் நன்மை வரணும்னா, தீர்க்காயுசு வாழணும்னா ஒரே ஒரு வழி, பெற்றோர் உங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இன்றைக்கி அநேகர் லவ் பண்ணுறது தப்பாக சரியாக நான் பேச வரல, ஆனால் பாருங்கள், பெற்றோரை எதிர்த்து, பெற்றோருக்கு தெரியாமல் செய்து, பெற்றோரை சமுதாயத்தில் கூனி குறுக வச்சு கண்ணீர் வடிக்க வைத்து இவங்க ஓடி போயிடுறாங்க. முதல்ல என்ன செஞ்சிடலாம், ஒன்றும் விளக்கமாக சொல்லியிருக்கலாம், கல்யாணத்தை சம்மதிக்காமல் இருக்கலாம். இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் நடந்த அநேக காரியங்கள் தெரியும். கல்யாணத்துக்கு முந்தின நாள் அல்லது கல்யாணம் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு இப்படி ஓடிடுவாங்க. பாருங்கள், கார்டு அடித்து எல்லோரும் கொடுத்து இந்த மனிதன் வெட்கப்பட்டு நின்று கொண்டிருப்பான், அழுது கொண்டிருப்பான். இப்படி அழ வச்ச பின்னாடி நீ நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தலையில் நின்றாலும் எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் தகப்பன் ஆசீர்வதித்தால் ஒழியாத ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அது ஒன்று, அது வேறு ஒரு ஆங்கிள் ஆஃப் பிளெஸிங், ரிசீவிங் பிளெஸிங், அது ஒரு காரியம். நான் இங்கே அதை சொல்ல வரல. ஏன்னா தகப்பனுக்கு கீழான அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். உங்கள் தகப்பன் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதம். அதை பழைய காலத்து பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தார்கள். அதனால தான் ஏசா அழுதான், என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும், என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும். பின்னாடி நீங்களும் இப்படி அழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் இன்றைக்கு கீழ்ப்படியுங்க, அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.